பாருங்க. ஐயோ, அப்படியே குலோப் ஜாமுனு ஜீராவில் கிடக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஆஹா, ஐயோ, லட்டு லட்டாக கிடக்குங்க. இங்கே பாருங்கள். ஓ, வாய் ஊறுதே. இந்த லட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆஹா, உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிக் ஃபுட் சேனலில் நாம் தமிழ் யூடியூப் சேனல்லே முதல் முறையாக, கண்டிப்பாக முதல் முறையாக தான் இருக்கும், அப்படி ஒரு டிஷ்ஷை செய்ய போகிறோம். இது அதிகமாக கிடைக்காது. நம்ம 4 கிலோ அளவுக்கு அதை கலெக்ஷன் பண்ணி இந்த உணவை செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. அதோடய பேர் நான் பிற்பாடு அப்படியே சொல்லிகிட்டே வந்துகிட்டே இருக்கேன். அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் முதல்ல. அதுக்கு முன்னாடி நமக்கு புதுசாக சேனலை பார்க்க வந்திருக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வித்தியாசமான கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் அளவாக ஊற்றிங்க. ஏன்னா இதில் நெய் அப்படியே மிதக்கும், ரொம்ப ரொம்ப அப்படியே நெய் மிதக்கும். அதனால் எண்ணெய் கம்மியாக ஊற்றிங்க. வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம். பச்சை மிளகா அதையும் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா காரம் கொஞ்சம் இறங்கும். அதாவது இந்த பொருளை சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு அச்சை போடுவாங்க நிறைய பேர். இது அச்சை போடுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லைங்க. இது எப்படி சுத்தப்படுத்தணும், என்ன மாதிரி சுத்தப்படுத்தணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் அசிங்கப்படாமல் சாப்பிடுங்க. ஒரு அருமையான கறிங்க இது எப்போதுமே கிடைக்காது. கடைகளில் சொல்லி வச்சு வாங்குகிற பொருளுங்கனால இது ஒரு ரொம்ப 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 அபூர்வமான பொருள் தான். இதுக்கு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். இதை சொன்னாவே எல்லாருமே முதல்ல இதை சமைச்சு சாப்பிட்றியா அப்படின்னு தான் நக்கல் பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ இதோட சுவையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் என்னோடய நண்பர்கள், சொந்தக்காரவங்க இதை எப்படி இருக்கும்னு பார்க்கணும், அதை செஞ்சு கொடுன்னு கேட்டாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தா இதை போடணுங்கிறது என்னோடய நீண்ட கால ஆசை. அதனால தான் இவ்வளோ நாளைக்கு பிறகு இதை நான் அதை வீடியோவாக எடுக்கிறேன். என்னடான்னு நினைக்காதீங்க. ரொம்ப 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 அற்புதமான பொருளுங்க அது. இஞ்சி பூண்டு, அதாவது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு பொருள்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதாவது நம்ம என்ன கறியை பயன்படுத்த போகிறோங்கிறத மட்டும் கடைசியாக சொல்கிறேன். அது எப்படி சுத்தப்படுத்தணுங்கிறதையும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அது அப்படியே பின்னாடி வரும் பாருங்கள். ருசியில் உண்மையாக சொல்கிறேங்க, ருசியில் இந்த கறியை அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஒட்டுமொத்த கொழுப்பும் அங்கே கொண்டு போய் வச்சாமல் பாருங்க மல்ல, அந்த மாதிரி ஒட்டுமொத்த ருசியும் அங்கே கொண்டு போய் வச்சாச்சு. அப்படி இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டே அடுத்தது நம்ம தனி மிளகாத்தூள் போடுறோம். தனி மிளகாத்தூள் போட்டு 2 வதக்கி விட்டுங்க. அப்புறம் எப்போதுமே கலர் நல்லா கிடைக்கும். கரம் மசாலா, அடுத்தது சிக்கன் மசாலா, அடுத்தது நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூளுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுங்க. எல்லா மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பொருள் சொன்னோன்னா கறி, இது என்ன கறினா கோழியோட பெட்டக்ஸுங்க, அதாவது கோழி சூத்து. இது என்ன எதுங்கிறத விளக்கியிருக்கேன். அதை நம்ம இப்போ அப்படியே போக சொல்கிறேன். இப்போ போடலாம் பாருங்க. லட்டுங்க இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா,
தமிழ் தொலைக்காட்சிகளில் தமிழ் யூடியூப் சேனல்லே முதல் முறையாக அப்படின்னு இது என்னன்னா கோழியோட பெட்டக்ஸுங்க. அதாவது கோழி சூத்துன்னு சொல்லுவாங்கள்ல, ஆக்சுவலாக இது கோழி பெட்டக்ஸே கிடையாது, கோழியோட வாலுங்க. கோழியோட பெட்டக்ஸுங்கிறது வால் இப்படி இருக்கும். அதாவது வால் வந்து இப்படி இருக்கும், இங்கெல்லாம் வந்து வேலோட ரக்கம் இருக்கும். கோழியோட பெட்டக்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். அதை நம்ம அரிஞ்சு சுத்தம் பண்ணிட்டோம். தெரியுதுங்களா? பாருங்க, தெரியுதா? இது வந்து மேல் பக்கமாக இருக்கிறது. இதிலெல்லாம் ரெக்கை இருக்கும். கீழே இந்த இடத்துல இப்படி இருக்கும். இந்த இடத்துல தான் அதோட அந்த ஆசன வாய் இருக்கும். அதனால் நீங்கள் இதையெல்லாம் சொன்ன உடனே ஊம்பாங்க. அதாவது என்ன இவ்வளோ கேவலமான ஒரு பொருளாக இருக்குது இது இதும்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக நான் இதை சொல்கிறது அதுதான். இதை வந்து நம்ம எப்படி சுத்தம் பண்ணணுன்னா, நல்லா சுடு தண்ணி வச்சுக்கிட்டு சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும், அதை எடுக்கணும். ஆக்சுவலாக வந்து இது வந்து கிரில்டு சிக்கன் போடுற கடைகளில் தான் கிடைக்கும், மற்ற இடங்களில் கிடைக்காது. இது இப்போ அதாவது ஹோட்டலுங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர் கொடுக்குற பெரிய சிக்கன் கடைகளில் மட்டும்தான் இது கிடைக்கும். அங்கே வந்து நான் முத நாளே சொல்லி வச்சு, இதுக்கு கோட் வேர்டெலாம் இருக்குது. நான் சொல்கிற கடையில் வந்து இதுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டுன்னு பேர். அந்த மாதிரி கோட் வேர்டெலாம் உள்ள பொருள் இது. இது வந்து எப்படின்னா ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது அவ்வளோ கொழுப்பு இதில் வரும். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க இதை ரெகுலராக சாப்பிட்டா கண்டிப்பாக செம்ம அழகாக மாறிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக சுவையில் வந்து இதை அடிச்சிக்கவே முடியாது. இதை சாப்பிட்டவங்க மட்டும்தான் தெரியும். எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். இதை சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளோகான்னு சொல்லாதீங்க. இது ஒரு நண்பர்களுக்கு செஞ்சு கொடுக்குறோமா. நல்ல மசாலா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு அதாவது நான் ஏற்கனவே இந்த காமெடிக்காக தான் அந்த சொன்னேன் இல்லைங்களா, சூத்து. இது ஆக்சுவலாக வால் தான். அதை நான் உங்களுக்கு அதை பின்னாடி அந்த இதெல்லாம் சொல்கிறேன். சேர்த்துருக்கேன், நல்லா சேர்த்து விட்ருக்கேன் மசாலாவை. இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்க்குறேன். சும்மா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூட கொஞ்சம் மல்லி இலையும் முன்னாடியே கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மல்லி இலையும் சேர்த்துருக்கேன். பாத்திரம் பத்தலைங்க, அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் நல்லா வெந்து வரும்பொழுது எல்லாமே சுருங்கி வந்துடும். தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா? இப்போ நம்ம உப்பையும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்ருவோம். எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த கறி லேசாக வெந்து வரட்டும். ஒரு மூடியை போட்டு மூடி விட்ருவோம் 5 நிமிஷம். அதுக்கு பிறகு காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5 நிமிஷம் சொன்னால, 5 நிமிஷத்தில் அப்படியே சுற்றி பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் மிதக்க அப்படியே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த கோழியோட வால், அதாவது பின்பக்கம் எப்படி சுருங்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். தெரியுதுங்களா? அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே கேமரா கிட்ட கொண்டு போகிறேன் பாருங்கள். இது என்னென்னா, எல்லாருமே வந்து இது அசிங்கப்பட்டுக்கிட்டு எங்கள் வீட்டில் யாருமே ஒரு உதவி பண்ண கூட வரமாட்டுறாங்க. அதனால் கேமரா எல்லாமே நானே பிடிச்சிக்கிட்டு செய்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நிறைய உளறி இருப்பேன் பாருங்கள். அதுக்குள்ளே எப்படி எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அந்த கொழுப்புலாம் அதுலேருந்து வெளில வர ஆரம்பிச்சிட்டு இப்பயே எனக்கு வாய் ஊற ஆரம்பிச்சிட்டுங்க. செம்மையாக ஆகுதுங்க. அப்படியே இந்த கிரேவி இன்னும் அப்படியே திக்காகட்டும். இன்னும் எவ்வளோ எண்ணெய் மிதக்குதுங்கிறத உங்களுக்கு நான் போக காட்டுறேன். இதை அப்படியே திக்காகட்டும், அப்புறம் காட்டுறேன். பாருங்கள் எப்படி நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு. இப்போ அதாவது அதில் உள்ள கொழுப்புலாம் இன்னும் இறக்கி வச்ச பிறகு இன்னும் பிரிஞ்சு வரும். அதனால் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக வரும். இதனால் இப்போ நம்ம பெப்பர் தூளை போட்டுக்கிறோம். பெப்பர் தூள் நல்லா போட்டுக்கிட்டு பெப்பர் தூளை நல்லா விட விடுங்க. பாருங்க, நான் சொன்னல ஆரம்பத்திலே எல்லாம் சுருங்கிடும்னு. பாருங்கள் எவ்வளோ எண்ணெயை பாருங்கள். இங்கே பாருங்கள் கொழுப்பை பாருங்கள், கொழுப்பை பாருங்கள். கொழுப்பை இங்கெல்லாம் பாருங்கள் கொழுப்பை பாருங்கள். கொழுப்பு தான் ஃபுல்லாகவே. அப்படியே இந்த கிரேவிலாம் அப்படியே திக்காக இருக்கும். அது இறக்கி வைக்கும் போது தான் அது திக்னஸாகவே வரும். அடுப்பில் இருக்கும்போது திக்காகவே இருக்காது. அப்போ தான் நம்ம இந்த தோசை
தோசைக்கு வந்து இது வந்துங்க இங்கே செஞ்ச உடனே சாப்பிட்றதோட வச்சிருந்து நைட்டுக்கு தோசை சுட்டு ஐயோ அட்டிச்சோம்னா தோசை 10 20 இறங்கும். ஆஹா பாருங்கண்ணா, பாருங்கள் எப்படி எண்ணெய்லாம் அப்படியே கொழுப்புலாம் அப்படியே ஐயோ பாருங்க திரண்டு போய் கிடக்கா பாருங்க. ஃபுல்லாகவே அதுதான் 4 கிலோ வச்சோம் இல்லைங்களா, அப்படியே ஒரு சட்டி ஃபுல்லாக வச்சோம். அப்படியே இன்னுமே இல்லாமல் அப்படியே சுருண்டு வந்துட்டு பாருங்கள். இறக்கி நம்ம டேஸ்ட் பார்க்கணும் தான் என்னால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. டங்கி வெளுத்து வாங்க வேண்டியதான். ஐயோ பாருங்க இந்த வால், அதாவது எல்லாத்துக்கும் சூன்னு சொன்னால் எல்லாம் கோச்சிக்கிறாங்க வீட்டிலலாம். அதனால் வால், கோழி வால். ஓகே பாருங்கள் எப்படி இருக்க வாசனை அப்படி இருக்குங்க. அப்படியே நம்ம சோத்தில் போட்டு ஐயோ அப்படியே ஆகா எப்படி இருக்கு பாருங்க. பாருங்கள் இதுக்கு இதில் எவ்வளோ கொழுப்பு இங்கே அடிக்குது பாருங்களேன். அப்படியே ஃபுல்லாகவே கொழுப்பு தாங்க. அதுக்காக தான் சொன்னேன், இந்த உடம்பு ஏறணும்னு நினைக்கிறேன் ஆனோ பெண்ணோ இதை ரெகுலராக சாப்பிட்டா, அதாவது பண்ணிக்கிறீங்கன்னா சில பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது சிக்கனுங்கிறனால தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ இதை பார்த்தா சில டாக்டருங்களே நம்மள்ட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க, என்னடா இப்படி பண்ணுறிய அப்படின்னு. சரிட்டு இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறது உங்களுக்கு காட்டினால எனக்கு சூடு ரொம்ப தாங்கலை. இந்த கறி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் காட்டணும் இல்லைங்களா. அது பாருங்க அப்படியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க, எலும்பே இருக்காதுங்க, செம்ம சூடுங்க. ஒரே ஒரு குளுத்தெரும்பு மட்டும்தான் இருக்கும், அதை கூட உடச்சிடலாம். அப்பா அப்படியே வச்சு டேஸ்ட்டு பார்த்துருவோம் லட்டை. ஐயோ ஆஹா இதை கோழிக்கடையில் போய் சொல்லி வச்சு வாங்கி ரெகுலராக சாப்பிடுங்க, அப்படி இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும் நம்ம கேப்சிகம் பிடிச்ச சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய சமையலில் நான் தொடர்ந்து போட்டுட்ருக்க முடியும். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் சேனலை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் என்ன கிடையவே கிடையாது. என்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.